அந்த துரைத் இப்னு சிம்த என்ன செய்தாங்க அப்படின்னா அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கூட்டத்தாரும் என்ன செய்தாங்க, விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அந்த இடத்துல இருந்து. அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அபு மூஸா அல்-அஷாரி சொல்றாங்க, என்னோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஆமிரையும் என்ன செய்தாங்க, தலைவராக அனுப்பி என்னையும் சேர்த்து அந்த படைக்கு அனுப்பிச்சாங்க. நாங்க போருக்கு அங்க போகின்ற பொழுது அபு ஆமிராக இருக்கக்கூடிய தலைவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு அம்பு எய்து அவருடைய காலிலே எதிரிகள் என்ன செய்தாங்க, அம்பு எய்திட்டாங்க. அம்பை எய்து அவர் வீழ்த்தப்பட்டார். அவருடைய காலில கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், யா அம்மி மன்றமாக்க, நீங்க இந்த போர்ல உங்களை இந்த மாதிரியாக அம்புகளை எய்தி வேதனை செய்தவர்கள் யார் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன். அப்ப அவர் என்ன செய்தார், ஏதோ பார் இவர்தான் என்ன என்ன செய்தார், அம்பு ஏதி என்ன செய்தார், என்ன கொல்ல வந்தார் அப்படின்னு என்ன செய்யறாரு சொன்னாரு. நான் என்ன செய்தேன், அந்த எதிரியை பார்த்து வேகமாக அபு ஆமிரை அம்பு எய்து கொல்ல திட்டமிட்ட அந்த எதிரியை பார்த்து நான் வேகமா ஓடுறேன். ஓடணும்னு சொன்னா அவர் என்ன கண்டு ஓடுறார். கடைசியாக நான் அவனை பிடித்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாளால் 2 வெட்டு வெட்டினேன். அவரை நான் என்ன செய்தேன், கொலை செய்து விட்டேன். கொலை செய்து விட்டு அபு ஆமீர்கிட்ட சொன்னேன், கத்தரக் அல்லாஹு சாஹிபக, உங்களை கொலை செய்ய திட்டமிட்ட அந்த எதிரியை நான் அல்லாஹ் என்ன செய்தான், கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அம்பை நான் என்ன செய்யறேன், எடுக்க பார்க்கிறேன். கடுமையாக உள்ள போயிடுச்சு. அதை எடுக்கின்ற பொழுது அந்த எடுக்கக்கூடிய அந்த காயம்பட்ட இடங்களிலிருந்து தண்ணீர் வருகிறது. நிறைய காயம்பட்டதுனால, ஆழமாக அந்த அம்பு உள்ள போனதுனால அதுல இருந்து தண்ணீர் வருகிறது. அப்ப கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு என்னதுங்க, மௌத் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அபு ஆமீர் சொல்றாரு, இப்ரா அஹி இக்ரைன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம மூத்தாவ போயிருவோம், இதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்க, என்னுடைய சகோதரருடைய மகனே, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, போய் எனக்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சலாம் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, குல்லஹு இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுவதற்காக சொல்லுங்க. எனக்காக என்ன சலாத்தையும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்புறம் மூத்தாய் வர்றாங்க. அப்போ அந்த அவுத்தாச பகுதியில இருந்து என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் கிளம்பி வர்றாங்க. அதுல அபு மூஸா அல்-அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வர்றாங்க. வருகின்ற பொழுது சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தேன். வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிலிலே படுத்திருந்தார்கள். அவருடைய கட்டிலை பொறுத்தவரையில பேரிச்சம்பழத்தினுடைய நார்களால் வேயப்பட்டதாக இருந்தது, அமைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறாங்க. அவருடைய உடலில் அந்த பேரிச்ச நார்கள்